ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது நபர்கள்ட்ட பேசுறது எப்படி, இதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கில். பொதுவாக அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் புது நபர்கள்ட்ட பேசக்கூடிய அந்த ஸ்கில், அந்த திறமை ரொம்ப ரொம்ப அவசியம். வேற எந்த ஃபீல்டுகளுக்கும் நிச்சயமா தேவைதான், ஆனால் அவசியம் இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில் எதுன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச். புது நபர்கள்ட்ட எப்படி நான் பேசுறது, ஒரு சின்ன லாஜிக் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய மேன் பவர் வேணும், நிறைய டீம் வேணும். நம்ம பார்த்துருக்கோம். நிறைய டீம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப நிறைய மனுஷங்க வேணும். நிறைய மனுஷங்க அப்படிங்கிறப்போ நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய நபர்கள் இருக்காங்களா, புது நபர்கள் நிறைய நபர்கள் இருக்காங்களா, ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 500 பேர் இருக்கலாம். நல்லா பழகின நபர்கள் ஒரு 1000 பேர் கூட இருக்கலாம். மீது இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இல்லையா? அப்போ ஹை பொட்டன்ஷியல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரேஞ்சர், புது நபர்கள்ட்ட தான் அதிகமான அளவுல மக்கள் இருக்காங்க. புது நபர்கள்ட்ட பேசுறது எப்படி, அணுகிறது எப்படின்னு தெரியாம இருந்தோம்னா ரா மெட்டீரியலே மக்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறது எப்படி முடியும்? நிச்சயமா முடியாது இல்லையா? சோ இதனுடைய அவசியத்தை உணர்ந்துக்கறணும். நம்ம புது நபர்கள்ட்ட அப்ரோச் பண்ணித்தான் ஆகணும். பண்ணினா தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அவங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்றது? முதல்ல நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய நபர்கள் ஃப்ரீ மைண்டடா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும். நல்ல ரிலாக்ஸ்டா, ஜாலியா, ஃப்ரீயா இருக்கணும். ஒரு சையா புது நபர்கிட்ட நான் பேச போறேன், ஏதோ ஒரு வேலை செய்ய போறேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரீயா, மைண்ட் ரிலாக்ஸ்டா அவங்கள்ட்ட அப்ரோச் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் திட்டமிட்டு ஆரம்பிக்காம எதேச்சியா நடந்த மாதிரி காமனான விஷயங்களை பத்தி பேசணும். பொதுவான விஷயத்தை. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்லங்க, டக்குன்னு வார்த்தை சொல்லலாம். ஆமா, எஸ், வருவாங்க. இந்த வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மைல் பண்ணலாம். ஒரு சின்ன சிரிப்புல பல வகை இருக்கு, நமக்கு நல்லாவே தெரியும். அதுல அவங்க கூட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்மைல், லாஃபிங் இல்ல ஸ்மைல். அதை பண்றப்போ ஒரு இணக்கமான சூழ்நிலை அவங்களுக்கும் நமக்கும் ஏற்படும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த ஸ்மைல்ல 1000 அர்த்தம் சொல்லும். இதை விட நம்மளுடைய மனோநிலை அவங்களுக்கு எப்படி நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களோடயே இருக்கணும். உதாரணம், பஸ் இந்த மாதிரி இடத்துல உட்கார்ற இடம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேன்டீன்ல சேர் இருக்கு உட்கார்றதுக்கு, ஒரு சீட் இருக்கிறப்ப நம்ம தள்ளி போய் உட்காந்துருப்போம். அவங்க 2 பேர் வந்துட்டு கொஞ்சம் எப்படி உட்கார்றதுன்னு யோசிப்பாங்க. நான் வேணா அங்க உட்காந்துட்டு உங்களுக்கு நீங்க எப்படி உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு தாராளமா பேசலாம். உடனடியா அவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படிம்பாங்க. சின்னதா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச் சக்சஸ்ஃபுல்லா முடியும். காமனான விஷயத்தை பத்தி பேசுறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? பஸ்ல பேக் ஒரு குழந்தையோட நிப்பாங்க, பேக்கை வாங்கி வச்சிருக்கலாம், அவங்க உட்கார்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வேற ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப், டிக்கெட் வாங்குறதுக்கு, அதாவது கண்டக்டர் திரும்பி வாங்கி கொடுக்கறதுக்கு, இப்படி நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன ஹெல்ப், சின்ன சின்ன சப்போர்ட். இதை பண்றப்போ அட்ராக்டிவ் பர்சனா மாறி இருப்போம். அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க, நம்மளும் ஸ்மைல்ல இருப்போம். எங்க இருந்து வர்றீங்க, என்ன ஏது, அதெல்லாம் அடுத்த அப்ரோச்ல கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் இந்த முதல் கட்டமா பேச ஆரம்பிச்ச உடனேவே மைண்ட் ரிலாக்ஸ்டா, நச்சரிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப டீசென்ட்டா அவங்கள்ட்ட கொண்டு போகணும். மேக்சிமம் அந்த சந்திப்புல நம்ம நம்பரை அவங்க கேட்டு வாங்கணும். அந்த மாதிரி பண்ணணும். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச் பண்றதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சக்சஸ் நம்பர் கலெக்ட் பண்றது மட்டும்தான். நம்பரை கலெக்ட் பண்றதுக்கு மட்டும் பத்தாது, ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். நம்பரை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறப்போ அவங்க நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டரா மாறுவாங்க, மாற சான்ஸ் இருக்கு. என்ன பொறுத்தளவுல என்னுடைய டீம்ல அப்படி வந்த நபர்கள் இன்னைக்கு ரேங்க் ஹோல்டரா நிறைய இருக்காங்க, மந்த்லி இன்கம் வாங்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுல தவறான நபர்கள் கூட நம்ம கையில மாட்டலாம். அது அவங்க தவறான நபர்கள் தெரிஞ்ச உடனே அப்படியே கலட்டி விட்டு போக தெரியணும். இப்ப கூட ஒரு நபர் ஸ்ட்ரேஞ்சர்ல வந்த நபர் தான், ஃபேஸ்புக் கனெக்ட்ல 1000 rupees வேணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தோம், அது சம்பந்தமா எந்த ரிப்ளையும் இல்லை. அண்ட் தென் திரும்ப 6 மாசம் ஆயிருச்சு. திரும்ப கொஞ்சம் கேப் ஆனதுக்கு அப்புறம் அப்ரோச் எகைன் ஒரு 2000 ரூபாய் ரொம்ப அர்ஜென்ட், நோ சொல்லியாச்சு. ஏன் அது கொடுக்கல அதெல்லாம் கிடையாது, நோ சாரி சார், இங்கேயும் அப்படிதான் இருக்கு, பாப்போம், பார்த்துட்டு கூப்பிடுறேன், ஓகே அப்படின்னு கட் பண்ணிடுறோம். இந்த அப்ரோச் எல்லாமே அவங்களுக்கு இது புரியும். இந்த வீடியோவும் அவங்களுக்கு கூட பார்க்கலாம். தன்னை திருத்திக்கிறட்டுமே, தன்னை மாத்திக்கிறட்டுமே. மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்க கொடுத்து வாங்கினா கோடி வாங்கலாம்னு சொல்லுவாங்க. பணம் எப்படி கேட்கறோமோ அதே மாதிரி திரும்ப எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கல்ச்சரும் அவங்க புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அதை கொடுத்துருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கும், வரும். அதை நல்லவங்க கெட்டவங்க பார்த்து நம்ம கூட்டிட்டு போகக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மள்ட்ட தான் இருக்கு. ஸோ புது நபர்கிட்ட அப்ரோச் பண்றதுல இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா போதும். ஸ்மைலிங்,
காமனான விஷயத்தை பற்றி பேசுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதன் மூலமாக கனெக்ட் ஆகிட்டு நம்பர் வாங்குறது தனி கதை. நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதுவும் தனி கதை. அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.